ராசி பலன்களை பற்றிய தெளிவுரையை இப்போது நான் கூற விரும்புகின்றேன். ராசி பலன் என்பது அந்த மாதம் குறிப்பிட்ட மாதத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை முன்பே தெரிந்து கொண்டு எப்படி தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு தப்பிக்கலாம் என்பதற்கு தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை பற்றி உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உரைக்கும். இதுதான் ராசி பலன் பற்றிய தத்துவம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது பராபவ வருடம் வைகாசி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 மே 2026 முதல் 15 ஜூன் 2026 வரை. என்ன சிம்ம ராசி அன்பர்களே, ஏற்கனவே அஷ்டமச்சனியில் இருக்கீங்க. அசிங்க அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியில் இருந்து இடர் விழுதல். உங்களுடைய கடந்த 2026 மேக்கு முன்னாடி வரல இருந்த உங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிம்ம ராசி புற நட்சத்திரம் பார்த்தீங்கல்ல, அவர் சொந்த தொகுதியில் தோத்துட்டார், அழுதுட்டார், கண்ணில் தண்ணி வந்துருச்சு. கோள்கள் வந்து எல்லாருக்கும் வேலை செஞ்சாமே. ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படின்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பயந்துடாது கோள்கள். அவருக்கு அவங்க முதல்வர் பேர் கூட அதுக்கு தெரியாது. அது அங்கே ஆடினாலே இவருக்கு பதவி பொறி போகுது, கிட்ட வந்தால் என்ன ஆளே காலி ஆகிடும் போ என்று கூறி இந்த காலகட்டம் மிக 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 ஒரு மோசமான காலகட்டம் என்பது உங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொந்த தொகுதியில் தோத்தது ஒன்று போதாதா உங்களுக்கு? அஷ்டமச்சரி என்ன விளையாட்டா? அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியிலிருந்து இடறி வீழ்தல், இத்தனை கெட்ட பலன்களையும் உள்ளடக்கியதுதான் அஷ்டமத்து சனி. மேலும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் பணம் வருது. இந்த மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு 3 நாளை விட்டுடுங்க. 15 ஜூனுக்கு அப்புறமா 18 ஜூன்லேருந்து ஒரு 5 நாள் பணம் வருது. முதல் தொகை எவ்வளோ? 1, 2வது தொகை 2, 3வது தொகை 9, 4வது தொகை 4, அடுத்தது 3. முதல் தொகை 18 மே 2026 5 நாட்களுக்கு தொடர்ந்து வரும். முதல் தொகை 1, அடுத்த தொகை 2வது தொகை 2, அடுத்தது 9, அடுத்தது 4, அடுத்தது 3. இப்படி 5 தொகைகள் வருகிறது. எவ்வளவு? 5 தொகைகள். யாருக்காவது வரலன்னு கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வர்ற அளவுக்கு எந்த யோகத்தையும் நீங்கள் செய்யலன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். பிறகு இந்த மாதம் கடும் முயற்சியின் மூலம் தான் சில காரியங்களை சாதிக்க முடியும், இல்லைனா முடியாது. தந்தை தாய் உடல் நலத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறீங்க. தூர தேசம் ஸ்பிரிச்சுவலாக சில க்ஷேத்ராடன தரிசனங்கள் பார்க்குறீங்க. அதன் பிறகு இந்த க்ஷேத்ராடன தரிசனங்களுக்கு பிறகு சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமான்ற பயம் இருக்குது. சொத்துக்கள், வீடு, மனை, மண், வாசல் கையை விட்டு போயிடுமான்ற பயம் அரிக்குது, மனசை போட்டு அரிக்குது. அடுத்தது முத்தான 4 பலனுக்கு வாங்க. இந்த முத்தான 4 பலன்கள் என்பது 2 மே 2026 முதல் 25 மே 2026 இந்த காலகட்டம் முழுக்க ஒரு பொறாத காலகட்டம். கைப்பணம் கரையக்கூடிய காலகட்டம். ஷேரு ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கலில் வந்து கொடுத்தீங்கன்னா அத்தனை காசும் போயிடும். நீங்கள் யார்கிட்டயா கொடுத்து வட்டி வாங்கலான்னா அத்தனை போயிடும். அதனால் எச்சரிக்கையாக கொடுக்காதீங்க. 1, ஷேர் பிஸ்னஸ் பண்ணாதீங்க, கேம்பிள் பண்ணாதீங்க, லாக் ஆகிடுவீங்க. 2வது பலன், முத்தான பலன் 29 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 நல்ல காலகட்டம், பணவரவு காலகட்டம். லாபம், உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பணம், கூலி, சம்பளம் எல்லாம் அப்போ தான் கிடைக்கும். 3வது முத்தான பலன் 1 ஜூன் 2026 அப்புறமா அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரலுமே விரயம், செலவு, அவ்வளோதான். வரவுக்கு மீறி செலவு. எச்சரிக்கையாக இருந்து கட்டுப்படுத்திங்க. அதுக்கு தான் சொல்கிறது இது. 4வது நல்ல பலன் 8 ஜூன் 2026 முதல் 8 ஜூனு 2026 முதல் 4 ஜூலை 2026 வரலும் திடீர்னு எங்கேயோ இடிச்சா மழை பெஞ்ச மாதிரி ஒரு அமௌண்ட் வருது, வாங்கி உள்ள வைங்க. 6 தொகை. வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போகலாம். பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு சுகம் தருவதால், காம சுகம் தருவதால் பணம் வருகிறது. அதே மாதிரி ஆணங்களாக இருந்தாலும் பெண்களுக்கு காம சுகம் தருவதனால பணம் வருது. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், திருமணம் கடந்த உறவாக இருக்கலாம், காதல் உறவாக இருக்கலாம். இருக்கிறது தான் சொல்ல முடியும், நீங்கள் விரும்பின சொல்ல முடியாது. நாங்கள் அப்படி இல்லைன்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் அப்படி இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரலன்னு அர்த்தம். அந்த மாதிரி எண்ணம் வரவங்களுக்கு தான் இதெல்லாம் பொருந்தும். ரைட். இப்போ முத்தான 4 பலனை முடிஞ்சுது. அடுத்தது உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பண ஒரு நாட்களையும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் அடையாமல் பிறருக்கும் அதை ஷேர் செய்தால் அந்த பலன் உங்களை வந்து சாரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான சிம்மராசி என்பதற்கான பலாபலனை கூறினேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து
இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.